நேத்து வீடியோல வந்து இந்த அரிசியில வண்டு இருக்குது, பழைய அரிசி இதை பத்திலாம் பேசியிருப்போம். ஸோ இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். இந்த பழைய அரிசிக்கும் புது அரிசிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நெல் எடுத்துட்டு போயிட்டு ஆலையில கொடுத்து ஆலையில இருந்து அரிசியா கிடைக்குது இல்ல, அந்த அரிசி வந்து புது அரிசிங்க. ஆலையில இருந்து கிடைச்ச அரிசியை குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் வரைக்கும் பழமைப்படுத்தி வச்சா அது வந்து பழைய அரிசிங்க. ரெண்டு அரிசிக்குமே தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. புது அரிசி பாத்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நீங்க அதை சமைக்கிறப்போ பார்த்து பக்குவமா சமைக்கணும். அது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டும், அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டும் சாப்பாடு. அதே மாதிரி கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம்னா குழஞ்சு கஞ்சி மாதிரிலாம் கூட ஆயிடும். இதுவே பழைய அரிசியில வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, ஒன்னோட ஒன்று ஒட்டாது, நல்லா சாஃப்டா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்டரை கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பழைய அரிசியில நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது போக ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் புது அரிசியில வந்து கிளைகமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அதிகம். சாப்பிட்டீங்கன்னா உடனே டைஜஸ்ட் ஆயிரும், பிளட் சுகர் லெவலை வந்து உடனே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இது புது அரிசியில. பழைய அரிசியில பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ பிளட் சுகர் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ இந்த ஏஜிங்க்கு வருவோம். இந்த புது அரிசியை குடோன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, குறைஞ்சபட்சம் 3 மாசம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு பழசாக்குனாலே அது பழைய அரிசி. அதிகபட்சமா நம்ம 2 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி பழசாக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப தான் இதுல வந்து இந்த வண்டு ஃபார்ம் ஆகிறது. அந்த மாதிரி வண்டு வந்து அங்கங்க கம்மியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வண்டு அதிகமா இருக்குதுன்னா அது பிரச்சனை. அது போக அந்த வண்டு வந்து அந்த அரிசியில தொலையிட்டு அதுல முட்டையிட்டு வைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால அந்த தொலையெல்லாம் வந்து விசிபிளா பார்க்க முடியுது அப்படின்னாலே ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்க். இதெல்லாம் தவிர்த்து கிளைமேட் சேஞ்சினால காத்துல உள்ள ஈரப்பதத்தினால அந்த அரிசியில வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் மாதிரி எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் அந்த நாதாரி பைய எலி. அவனோட அலப்பற ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்குது. அதனால எப்பவுமே நீங்க அரிசியை வந்து கழுவிட்டு, இது வந்து யூஸ்வலா சமைக்கிறவங்க எல்லாருமே வந்து கழுவிட்டு தான் அரிசியை வந்து உல போடுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து நல்லா அரிசியை வந்து கழுவிட்டு அதை வந்து பயன்படுத்துறோம். முக்கியமா இந்த ஏஜிங் பண்றது மூலயமா, அதை இந்த பழமைப்படுத்துறது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா, சாப்பாடு உடையாது, சமைக்கிறப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாது, நல்லா ஒத்தையா இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும், ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பாடு. இந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும்.